அபிஷேகத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அன்புள்ள ஆண்டவரே, தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன், சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த குழந்தைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, உங்க வல்லமையான கரங்களை வைங்க. கண்ணை மூடிக்கிறங்க ஆண்டவர். இந்த வருஷத்துல, வருகிற வருஷத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உங்க 2 பேர் கையில கொண்டு வர போகிறார். ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை, பொருளாதாரத்திலே மாற்றங்கள், பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வருத்த பொழுது கஷ்டம், அந்த கஷ்டம் எல்லாம் கர்த்தர் நீக்குகிறார். அது எல்லா கண்ணீரை நீக்குகிறார். உள்ள இருந்து 2 பேர்களாக இருக்கிறார். எல்லா கண்ணீர்கள், கஷ்டம், பொருளாதார கஷ்டங்களை நீக்குகிறார். கர்த்தாவே, இந்த காலங்களில் ஜெபிக்கிறேன், சகோதரியை தொடுங்க, சகோதரியை தொடுங்க, குழந்தையை தொடுங்க. வல்லமையான கரங்களை மீது வைத்தருங்க, பலனான கரங்களை வைத்தருங்க, அபிஷேகமான கரங்களை வைத்தருங்க ஆண்டவரே. தேவ பலன் தொடுவதாக. என் வாழ்க்கை மாறணும். உங்க வாழ்க்கை மாறுகிறது. இயேசு உங்களை தொடர்றார் தங்கச்சி, இயேசு உங்களை தொடுகிறார். ஆண்டவர் உங்களை தொடர்றார். உங்க 2 கையையும் ஆண்டவர் கூட உயர்த்துங்க. ஓ, இந்த 2 கையை மேல ஆண்டவர் கூட உயர்த்துங்க. ஓ, கண்ணை மூடி பாருங்க. ஆவியானவரே, Lord touch right now. Holy Ghost, Holy Ghost, Holy Ghost, Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரை தொடுங்க. வல்லமையுள்ள ஆவியானவரை தொடுங்க. மகிமையின் ஆவியானவரை தொடுங்க ஆண்டவரே. வாழ்க்கை மாறுகிறது ஆண்டவரே. சிந்தனைகள் மாறுகிறது, எண்ணங்கள் மாறுகிறது. ஒரு மகிழ்ச்சியான கரத்தை காண்கிறேன். இந்த மாதிரி நம்ம 2 பேரும் இந்த கல்விலாம் போட்டு வடிவா இருக்கும், எவ்வளவு அழகா இருக்கும். அதே விதமாக கர்த்தர் உங்க குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அடுத்த வருஷத்துல ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளாக ஆரம்பிக்கும். கர்த்தருக்குள்ளாக என்னை ஒப்புக்கொடுக்கிறேன், குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறேன், பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறேன். ஒரு பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கை, பெரிய சந்தோஷமான வாழ்க்கை. இவ்வளவான அனுபவிக்காத சந்தோஷம் வாழ 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 இன்னும் இன்னும் ஒரு நெருக்கமான வாழ்க்கை, சந்தோஷமான கர்த்தாவே, கொடுங்க கொடுங்க. இயேசுவே, நான் ஒரு பாவி. இயேசுவே, என் பாவத்திலிருந்து, என் அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டருளும். பரிசுத்த ஆவியே, எனக்குள்ளாக வாரும், என்னை தொடும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். வாழ்க்கை ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். வாழ்க்கை வந்து சில நேரங்களில் உடம்புலாக, பல நேரங்களில் சமமான நிலையமாக சில நேரங்களில் குடும்பங்கள் கூட புரிஞ்சுக்கிறாங்க. உங்க உறவுகள் சில நேரத்தில் பெற்ற தாய் தகவல் கூட சில நேரங்களில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றதை நான் உங்களை புரிஞ்சு வச்சுக்கிறேன். நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நான் உங்களை பலப்படுத்த விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை வருகிற வருஷத்துல காண்கிறேன். அது தேவன் உங்களை தொடுகிறதுனால, இயேசுவானவர் உங்களை நேசிக்கிறதுனால, உங்களுக்குள்ள அந்த கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றப்படுறாங்க. உங்களை எல்லாம் ஒதுக்கினவர்கள் உங்க பக்கத்துல வரக்கூடாது, நேசிக்கக்கூடாது. உங்களை ஒதுக்கினவர்கள், உங்களை வேணாம் தள்ளி வைத்தவர்கள் உங்களை நேசிக்கக்கூடாது. அவங்களை அரவணைத்து ஏற்றுக்கொண்டு தங்களுடைய குடும்பத்திலே ஒரு நபராக உங்களை ஏற்றுக்கொள்ள ஆவியானவரை செய்கிறார். ஆண்டவரே, தங்கச்சிக்காக ஜெபிக்கிறேன், தம்பிக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, உங்களுடைய தெய்வீகமான கரத்தை வையுங்கள். நாளிலிருந்து கடினமான சூழ்நிலைகள் மாறுவதாக. தேவனுடைய ஆவியானவருடைய கரங்கள், வல்லமையுள்ள ஆவியானவருடைய கரங்கள்
அபிஷேகம் நிறைந்த ஆவியானவருடைய கரங்கள் இவர்கள் இருவர் மீது வைக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவ ஆவியானவர் தொடுவீராக, குழந்தைகளை தொடுவீராக, அபிஷேகமான கரங்களை வைப்பீராக. வாய்ப்புகள் வரட்டும் ஆண்டவரே. உள்ளத்தில் உள்ள எல்லா பாரங்களும் நீங்கி போகட்டும். உள்ளத்தில் உள்ள எல்லா துயரங்களும் நீங்கி போகட்டும். ஒரு சமாதானமான வாழ்க்கை, ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆண்டவரே நமக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஜெனோ பிக் ஒன் ஆவியானவரே தொடுங்க. தொடுங்க அம்மா. ஆண்டவரே கதைக்க முடியல, ஆனால் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவரே நீ நேசிக்கிறீர் என்ற தாயாரே ஆண்டவரே, வல்லமையான ஆவியானவர் தொடுவீராக. ஓ வல்லமையுள்ள ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பலன் தொடுபடியாக ஜெபிக்கிறேன். மகிமையான ஆவியானவருடைய கரங்கள் தொடுபடியாக ஜெபிக்கிறேன். தாயார் ஆண்டவரை வீட்டுக்கு போகும்போது ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல சமாதானம், ஒரு நல்ல பலன் கிடைக்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். குழந்தையை தொடுங்க ஆண்டவரே, தாயாரை தொடுங்க ஆண்டவரே. உங்க வல்லமையான கரங்கள் ஆண்டவரே தொடுபடியாக ஜெபிக்கிறேன். உங்க மகிமையான கரங்கள் தொடுபடியாக ஜெபிக்கிறேன். உங்க பிரசன்னத்தின் கரங்கள் தொடுபடியாக ஜெபிக்கிறேன். ரட்சிப்பின் கரங்களை வைங்க ஆண்டவரே. இயேசுவே நீ மன்னியும் சொல்லுங்கம்மா. இயேசுவே நீ மன்னியும். உங்க ரத்தத்தாலே நீ கழுவுங்க சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவரே உங்க ரத்தத்தாலே கழுவுங்க. தாயார் இந்த வயதிலே உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக வாழ்கிற ஒரு கிருபையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஒரு வெள்ளத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளை நீக்குங்க ஆண்டவரே. ஒரு புது சுகத்தை கட்டளையிடுங்க, ஒரு புது வெள்ளத்தை கட்டளையிடுங்க, ஒரு புது கிருபையை கட்டளையிடுங்க, ஒரு புது சமாதானத்தை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். குழந்தை ஆசீர்வாத சகோதரி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்க தெய்வீகமான கரங்களை வைங்க, உங்க வல்லமையான கரங்களை வைங்க ஆண்டவரே. உங்க ஆண்டவரே உங்க மகிமையுள்ள ஆவியானவருடைய கரங்கள், உங்க மாட்சிமையுள்ள ஆவியானவருடைய கரங்கள், உங்க பலனுள்ள ஆவியானவருடைய கரங்கள், உங்க கிருபையுள்ள ஆவியானவருடைய கரங்கள் தொட்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, என்னை கவனிப்பார் யாரும் இல்லை என்று அவர்கள் தேவையில்லாமல் மகளை நீ கலங்காத, நான் உன்னோட இருந்து அவரை தேற்றுவேன். நீ போகிற இடங்களெல்லாம் நான் உன்னோட இருப்பேன். இந்த உலகத்திலே உன்னை நேசிக்கிற ஒரு நபர் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே என்று ஆண்டவர் சொன்னார். அது இயேசு. இயேசு உங்களை நேசிக்கிறார். தாயினுடைய தகப்பனுடைய அன்புக்கு மேலான அன்பு அவர்களுக்காக விட்டுகிறார். நான் சொல்ற இயேசுவே, நான் ஒரு பாவி. இயேசுவே என் பாவத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து என்னை மீட்டருளும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆமென். ஆண்டவரே தாயாரை கொடுக்கிறேன். ஆண்டவரே காதுகளில் உள்ள வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஓபன் ஆய். காதுகளில் உள்ள வருத்தங்கள், காதுகளில் உள்ள வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ளவர்களை தொடராமா, பரிசுத்த ஆவியானவர்களை தொடராமா, அவருடைய சுகம் உங்களுக்குள்ளாய் வருகிறதம்மா. உங்க காதுகள் திறக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் திறக்கிறார், இயேசு திறக்கிறாரு, வல்லமை உள்ளவர் திறக்கிறாரு. ஆவியானவரை நீங்க திறங்க, வல்லமை உள்ளவரை திறங்க, அற்புதமானவரை திறங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆண்டவரே அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். உங்க தெய்வீகமான ஆண்டவரே ஆவியானவர் தொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தொடுங்க ஆண்டவரே. மகிமையான ஆவியானவர் தொடுங்க ஆண்டவரே. கால்களில் உள்ள வருத்தங்கள் ஆண்டவரே, சரீரத்திலே ஆண்டவரே கழுத்தில் உள்ள வருத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போவதாக ஆண்டவர் தொட்டு பரிபூர்ண சுகத்தை பலத்தை கொடுப்பீராக. தேவனுடைய கரங்கள் தொடுபடியாக ஜெபிக்கிறேன். வல்லமையுள்ள ஆவியானவருடைய கரங்கள் தொடுபடியாக ஜெபிக்கிறேன்.
மகிமையுள்ள ஆவியானவருடைய கரங்கள் தொடுவாராக ஆண்டவரே. ஆவியானவர்களை தொடுறாரு, ஆவியானவர்களை தொடுறாரு. காதுகளில் உள்ள வருத்தங்கள், கண்களில் உள்ள வருத்தங்கள், சரீரத்தின் அவயவங்களில் உள்ள வருத்தங்கள், ஏசப்பா ஏசப்பா எல்லாவற்றையும் நீக்குங்க. நீக்குங்க ஆவியானவரே, நீக்குங்க ஆவியானவரே. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் நண்பனை போல உன் பக்கத்திலே இருக்கிறேன், நான் உன் தாயை போல உன் பக்கத்திலே இருக்கிறேன், நான் உன் தகப்பனை போல உன் அருகாமையிலே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் பிள்ளையை நீ கலக்க தேவையில்லை, நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை கப்புவேன், நான் உனக்கு சுகத்தை கொடுப்பேன், நான் உனக்கு கிருபையை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஆவியானவர்களை தொடுறாரு, ஆவியானவர்களை தொடுறாரு, வல்லமையுள்ள ஆவியானவர்களை தொடுறாரு. ஓ, நீங்க அழுகை கண்ணீர்மா இருக்கிற ஆண்டவர் பார்க்கிறாருமா. ஓ, சில நேரங்கள்ல குடும்பத்துல கூட உங்களுக்கு நிம்மதி கிடையாது. சில நேரங்கள்ல ஏன் வாழ்கிறோம் என்று உங்களுக்குள்ளாக ஒரு வெறுப்பு இருக்கிறது. அழுகை கண்ணீருமான வாழ்க்கை வாழ்றீங்க. சாப்பிடுகிற சாப்பாடு உங்கள் சரீரத்தில் ஒட்டுகிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து, உனக்கு சந்தோஷத்தை கொடுத்து, உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள் ஏற்றுக்கொள். ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார், ஆண்டவர் அந்த பலத்தை கொடுக்கிறார், ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். நான் சொல்ற ஜெபத்தை சொல்லுங்கம்மா, அன்புள்ள இயேசுவே சொல்லுங்கம்மா, அன்புள்ள இயேசுவே சொல்லுங்கம்மா, அன்புள்ள இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். நீர் நீர் எனக்குள்ளாக வாரும். இயேசுவே, என் உதடுகளை திறவும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எனக்கு அற்புதம் செய்தீர். நன்றி ஆண்டவரே. ஆவியானவரை தொடுங்க, வல்லமையான ஆவியானவரை தொடுங்க, அற்புதத்தின் ஆவியானவர் தொடுங்க, மகிமையின் ஆவியானவர் தொடுங்க, கிருபையின் ஆவியானவர் தொடுங்க. இன்னைக்கு போகிற வேலையில எல்லாவற்றிலும் மாற்ற, குடும்பத்தில் ஆசீர்வாதம், பலன், கிருபை கிடைக்கட்டும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நன்றி ஆண்டவரே. வல்லமையுள்ள ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே, பலத்தின் ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. தங்கச்சி தொடுங்க ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே, கணவரை தொடுங்க, பிள்ளையை தொடுங்க, அபிஷேகத்தின் நாதர் தொடுவீராக, வல்லமையுள்ள ஆவியானவர் தொடுவீராக, மகிமையின் ஆவியானவர் தொடுவீராக, மாட்சிமையின் ஆவியானவர் தொடுவீராக, பலத்தின் ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. ஒரு விதமான கசப்புகள் சகோதரி ஆட்கொள்கிறதாக அந்த கசப்புகளை நீங்கட்டும் ஆண்டவரே, அந்த கசப்புகளை நீங்கட்டும் ஆவியானவரே, அந்த கசப்புகளை நீங்கட்டும். வல்லமை வல்லமை உருவாகட்டும், பலன் உருவாகட்டும், கிருபை உருவாகட்டும், பலன், அபிஷேகம், சுகம், தயவு கிடைக்கட்டும் ஆண்டவரே. பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க ஆண்டவரே, பொருளாதாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுங்க. வல்லமையான ஆவியான அற்புதங்களை செய்கிறீர், அடையாளங்களை செய்கிறீர், மகிமையான காரியங்களை செய்கிறீர் ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே. குழந்தையை தொடுங்க ஆண்டவரே, வல்லமையான கரங்களை வைங்க, குழந்தையை தொடுங்க ஆண்டவரே, வல்லமையான கரங்களை வைக்கிறீங்க, அற்புதமான கரங்களை வைக்கிறீங்க, அடையாளமான கரங்களை வைக்கிறீங்க. சகோதரியை தொடுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், இயேசுவே எனக்குள்ளாக வாரும், என் பாவங்களை மன்னியும், என்னை உம்முடைய இரத்தத்தினால் கழுவும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா தொடுங்க ஆண்டவரே, வல்லமையான ஆவியானவர் தொடுவீராக, மகிமையின் ஆவியானவர் தொடுவீராக, மாட்சிமையுள்ள ஆவியானவர் தொடுவீராக, பிரசன்னத்தின் ஆவியானவர் தொடுவீராக. இந்த நாளில் இந்த வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு ஜெயம், ஒரு பலன், ஒரு கிருபை வரட்டும். சாப்பிடுற சாப்பாடு ஒட்டுதல் ஆண்டவரே, சாப்பிடுகிற சாப்பாடு ஒட்டுதல் ஆண்டவரே. எப்பொழுதும் கடினம் ஆண்டவரே, எப்பொழுதும் தொல்லைகள், அதிகமான தொல்லைகள் ஆண்டவரே.
நிந்திக்கிற மனிதர்களுக்கு முன்னமாய் உயர்த்தினாண்டவரே, உயர்த்தினாண்டவரே, உயர்த்தினாண்டவரே. கர்த்தர் உங்கள் கடன் தொல்லைகளை நீக்குகிறாரு. கர்த்தர் உங்கள் கஷ்டங்களை நீக்குகிறாரு. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை கட்டளையிடுகிறார். ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியையும் ஞானத்தையும் கிருபையையும் கொடுக்கிறாரு. நீங்க ஆண்டவரை இறுக்கி பிடிக்க 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 அவர் உங்களை இறுக்கி பற்றிக் கொள்கிறார் என்று சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தாயாரை தொடுங்க.